வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது முருகருடைய மந்திர எந்திரமும் உபாசன பூஜை முறையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க. இதுக்கு அடுத்த பதிவில் தலைமுடியை வைத்து நமக்கு விருப்பமானவர்களுடைய தலைமுடியை வைத்து வசிய மை தயாரிக்கக்கூடிய ஒரு முறை அப்படின்றத தான் நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்து அந்த முறையாகப்பட்டது வருங்க, அதையும் ஆரம்பி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேளுங்க. கேட்டால் தான் உங்களுக்கு ஒரு தெளிவு காரியங்களை அப்படி கிடைக்குங்க. அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, முழுமையாக வீடியோவை பாருங்கள், சரியா? இப்போது வீடியோக்குள்ளே போவோங்க. அதாவது முருகரோட சுபாவம், அவர் எதுக்காக பிறந்தார், என்ன ஏதுன்ற வரலாறு எல்லாத்தையும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூரபத்மனை சம்ஹாரம் செய்கிறதுக்காகத்தான் இந்த வடிவேலனாகப்பட்டவர் பிரசன்னமானார்ன்ற ஒரு காரியங்கள் அப்படி தெரியும். சிவனோட நெற்றிக்கல்ல அவதரித்தவர் இந்த முருகப்பெருமானாகப்பட்டவர். இவர் கூட பிறந்தவர்கள் 4 பேர்களாகப்பட்டதும் இருக்கிறாங்க. இந்த வீரபாகு வீரகேசரி எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்க தான் முருகோட உடன் பிறந்தவர்கள் 4 பேர். அதாவது பிள்ளையாருன்னு சொல்கிறேன்னு முருகருக்கு கூட பிறந்தவங்க பிள்ளையாருன்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அவங்க கூட பிறந்தவங்க இன்னும் 4 பேர் இருக்காங்க, வீரகேசரி வீரபாகுன்னு சொல்லி. ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டதெல்லாம் இருக்குது. முருகர் உபாசனை செய்கிறவர்கள் இந்த முருகரோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து இந்த பூஜை முறையில் இறங்குங்க. ஓகேங்களா? இப்போ இந்த உபாசனை முறையாகப்பட்டது எப்படி நம்ம இருக்கலாம் செய்யலான்னாக்க ஒன்றும் இல்லைங்க. விசாக நட்சத்திரமும் சஷ்டி திதி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய விசாக நட்சத்திரமும் சஷ்டி திதியும் சேர்ந்து வரணும். அல்லது இந்த வளர்பிறையில் எப்போ விசாக நட்சத்திரம் வருதோ அல்லது சஷ்டி திதி வருதோ அந்த நாளை பார்த்து எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த முருகருக்கு உண்டான உபாசனை விஷயங்கள் நீங்கள் இறங்கினாங்க, தாராளமாக இறங்கலாம். சடாட்சர மந்திரங்கள் சொல்கிறலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வச்சு நீங்கள் பயன்படுத்தி இவரோட மந்திரங்களாகப்பட்டது ஒரு 48 நாட்களாகப்பட்டது கண்டிப்பாக விரதம் இருந்து ஜபிக்கணுங்க. 48 நாட்கள் இடைவிடாமல் ஜபிக்கணுங்க. இந்த வடிவேலனை பொறுத்த வரைக்கும், முருகரை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய யந்திரமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இவரோட மந்திரங்களை எந்திரத்தை வரைஞ்சிட்டு இவரோட மந்திரங்களை மாற்றி போட்டு அந்த ஆடெழுத்த மந்திரங்களை நம்ம உச்சரிச்சமானவே அதுக்கு உண்டான காரியங்களாகப்பட்டதும் நடந்துருங்க. அந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது இருக்குது. இப்போ ஒரு தொழிலுக்காக ஒருத்தவங்க தொழில் வீழ்ச்சிக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ நீங்களே இந்த தொழில் வீழ்ச்சிக்காக இந்த முருகர் வழிபாடு எடுத்து செய்யணும், பண்ணணும், இந்த பிரச்சனை நம்ம வெளியே வர்றதுக்கு அவங்களோட அனுகிரகம் மூலியமாக நம்ம வெளியே வரணும், இதுக்கு என்ன பண்ணுறது செய்யுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. ஒரு பெரிய யந்திரமாக அதாவது சஷ்டி திதியோ அல்லது விசாக நட்சத்திரமோ வரக்கூடிய டைமில் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஒரு பெரிய யந்திரமாக ஒரு 6 உள்ள சைஸ் உள்ள யந்திரத்தில் இந்த தகட்டில் இந்த யந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு இந்த யந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணி அபிஷேக விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு இதுக்கு நீங்கள் ஒரு 10,008 உருங்க 48 நாட்களில் 10,008 உருக்கு நீங்கள் போட்டால் போதுங்க. 48 நாட்கள் விரதம் இருந்து 10,008 உரு வர அளவுக்கு இந்த உபாசனை நீங்கள் செய்யக்கூடிய இந்த தகட்டுக்கு நீங்கள் உபாசனை செஞ்சிருக்க சித்தி பண்ணி வச்சுருக்க தகட்டுக்கு உருவேற்றணும். நீங்கள் எழுதி வச்சுருக்க தகட்டுக்கு ஒரு 10,008 உருக்கள் நீங்கள் உரு போட்டு இதை எடுத்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டா போதுங்க. சந்தன குங்குமலாம் வச்சு பின்னால் ₹1 காயின் வச்சு ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். வச்சுக்கிட்டு நீங்கள் இதை எப்படி பயன்படுத்துறதுன்னா இந்த எந்திரத்தை ஒரு சின்னதாக ஒரு 1.5க்கு 2 இருக்கக்கூடிய 2 அளவில் இருக்கக்கூடிய தகட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நூலால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த ஸ்க்ரீனில் எந்திரம் காட்டியிருக்கேன் பாருங்கள். அந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிக்கிட்டு ஒரு தாயத்தில் போட்டுக்குங்க. தாயத்தில் போட்டுக்கிட்டு என்ன காரியத்துக்காக நீங்கள் இந்த விஷயத்தை பண்ணுறீங்களோ ஐயனுக்கு நல்லா மனமாற வேண்டிக்கிட்டு என்ன விஷயத்துக்காக நீங்கள் இந்த தாயத்தை எழுதுனீங்களோ அதோட தாயத்தில் நீங்கள் இந்த யந்திரத்துக்கு கீழே சின்னதாக தானே இருக்குது யந்திரம், ஈஸியாக நீங்கள் அது கீழே என்ன விஷயன்றது குறிப்பிடலாம். அதாவது எனக்கு தொழில் வருஷமாகப்பட்டது ஏற்படணும், தொழிலில் நல்ல லாபகரங்களாகப்பட்டது ஏற்படணும், நல்ல பண வருமானம் ஏற்படணும்னு சொல்லிட்டுன்னு குறிப்பிட்டு எழுதிக்கணும். அல்லது ஒரு இந்த கடன்லேருந்து நான் வெளியே வரணும், இந்த பேய் பிசாசு கோளாறுலேருந்து நான் வெளியே வரணும், எவ்வளோ பிரச்சனைலாம் வெளியே வரணும்னு சொல்லிட்டு தாயத்தில் எழுதிக்கிட்டு என்ன செய்றீங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மந்திரம் ஒரு 1008 உரு மட்டும் அதை தகட்டுக்கு நல்லா சுத்தி பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 1008 உருக்களாகப்பட்டது மட்டும் நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அது நீங்கள் உங்களோட வலது கையிலையோ அல்லது உங்களோட தாயத்து போட முடியாதுன்னு சொல்லி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த தகட்டை அப்படியே சின்னதாக எழுதி உங்களுக்கு என்ன விஷயம் நடக்கணுமோ அந்த விஷயங்களாகப்பட்டது எழுதி
பூஜை ஒரு 1008 ஆகப்பட்டது பூஜை பண்ணி உங்களோட மணி பர்ஸ்லையோ அல்லது உங்களோட பேக்கெட்லையோ இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து லேமினேஷன் போடணுங்க. சரிங்களா? லேமினேஷன் போட்டு இன்னும் ஒரு 10 ரூபா 10 ரூபாக்குள்ள தான் இருக்கும் லேமினேஷன் அது போடுறதுக்கு. லேமினேஷன் போட்டு நீங்கள் உங்களோட மணி பர்ஸ்லையோ அல்லது உங்களோட பேக்கெட்லேயே வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உண்டான பிரச்சனை ஏற்படுது அப்படியே சரியாயிடும். இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க ஓம் சரஹண பவ, ஓம் சரஹண பவ, ஓம் சரஹண பவ. இந்த மாதிரி மந்திரத்தை நீங்கள் சொல்லி ஒரு 1008 போட்டுக்கிட்டீங்கன்னாவே போதுங்க. இதுக்கு உண்டான காரியங்களாகப்பட்டது இதே நடந்தேறும். என்ன பிரச்சனைக்காக நீங்கள் இந்த விஷயங்களாகப்பட்ட நீங்கள் பண்ணீங்களோ இந்த காரியங்களாகப்பட்டது வந்த மாயம் தெரியாமல் அப்படியே விலகி போயிடும். உங்களுக்கான பிரச்சனை எப்படி மாறுச்சு என்ன ஏதுன்றது உங்களுக்கே தெரியாத அளவுக்கு நல்லா செழிப்பாக இருக்கும். வாழ்க்கையில் வந்து மகிழ்ச்சியானதாக ஒரு ஆனந்தமான சூழலாகப்பட்டது உங்களுக்கு நிலவுங்க. இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது ஏற்படும். இன்னும் வந்து முருகருக்கு உண்டான பதிவு வந்து இருக்குது. இது வந்து சும்மா உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு மந்திர முறையாகப்பட்டது இருக்குங்க. அந்த முறையை வந்து உங்களுக்கு பதிவிடுறதா இருக்குது. இதுக்கு அடுத்து அதுக்கு அந்தாட்ட பதிவில் அந்த வீடியோ உங்களுக்கு வருங்க. சரியா? இப்போ வந்து எப்படின்னா இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் கூட வந்து வச்சுக்கிறீங்க. இதுக்கு உண்டான பூஜை முறை என்னன்னா, படையல் முறை என்னன்னா, நாவல் பழம் இருக்கு இல்லையா, நாவல் பழம், வெல்லம், கற்கண்டு, தேன், தினைமாவு, அதுக்கடுத்து சர்க்கரை பொங்கல், அவல்பொரி கடலை, மாம்பழம், பலாப்பழம், இந்த மாதிரி மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம் இந்த மாதிரி 3 பழங்களே வந்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பஞ்சாமிரதம் வச்சுக்கோங்க. பஞ்சாமிரதத்தை வந்து தேன் விட்டு கலக்கி எல்லாம் செய்வாங்களே, பழங்களை அரிஞ்சு போட்டு பிசைஞ்சு அந்த மாதிரி செஞ்சு படையலில் வந்து வச்சுக்கோங்க. படையலில் வச்சுக்கிட்டு நீங்கள் சாதம் விஷயங்கள் அந்த சாப்பாடு விஷயங்கள் நீங்கள் பண்ணி கூட நீங்கள் சாப்பாடாக செஞ்சு கூட நீங்கள் போட்டு உங்களுக்கு படையல் முறையாக வந்து வச்சுக்கலாம். இப்போ நான் சொன்ன விஷயங்களாகப்பட்டது இந்த முருகருக்கு இஷ்டமான ஒரு படையல் விஷயங்கள். சரிங்களா? அதை வந்து நம்ம கட்டாயம் பண்ணி தான் ஆகணும். அதுக்கடுத்து வந்து வேல் விருத்தம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேல் விருத்தம், சேவல் விருத்தம் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி விருத்தம் இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களாக பார்த்து எடுத்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு பூஜை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் இந்த வேல் விருத்தம், சேவல் விருத்தம் சொல்கிறதுலாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் சும்மா ஒரு 10 வரியை கூட நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அந்த பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த 10 வரியை வந்து நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த சரஹண பவன்ற மந்திரத்தை உருவேற்றிங்கன்னா கூட போதுமானதுங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா? மேற்கொண்டு இன்னொரு விஷயம் வந்து சொல்கிறேன் பார்த்துக்குங்க. இப்போ இந்த விஷயத்திலே வந்து நீங்கள் இந்த கந்தர் அனுபூதின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த கந்தர் அனுபூதியிலே வந்து அதாவது நீங்கள் ஒரு இந்த கந்தர் அனுபூதியோ அல்லது ஹனுமான் அனுபூதியோ விநாயகர் அனுபூதி இந்த மாதிரி வராகி மாலை என்ற விஷயங்கள்லாம் இந்த இருக்கு இல்லையா புத்தகம், இந்த மாதிரி அதுக்கு உண்டான பிரச்சனைகளை எடுத்து இந்த புத்தகத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கந்தர் அனுபூதி, விநாயகர் அனுபூதி சொல்கிறேன்னா இருக்கு இல்லையா, அந்த மந்திரங்களை கொடுத்து இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரங்களை எடுத்து நீங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னாக்க இந்த தெய்வத்துகளுக்கு உண்டான சித்தாகப்பட்டதை நீங்கள் எடுத்துருக்கணுங்க. இந்த சித்தை எடுத்தால் தான் இந்த விஷயம் நீங்கள் வந்து பயன்படுத்தணும். இப்போ உங்கள்கிட்ட இதுக்கு உண்டான பிரயோக முறையிலே என்ன செய்யறதுன்னு சொல்லி ஒன்றும் கவலைப்படாதீங்க. இப்போ இந்த முருகோட சித்து இப்போ நான் சொன்ன விஷயமே சித்துக்கு உண்டானது தான். இந்த சின்ன விஷயம் போதும் உங்களுக்கு. முருகோட அருளாகப்பட்டது கிடைச்சிடும் உங்களுக்கு. கிடைச்சிட்டா இந்த கந்தர் அனுபூதியை வந்து உங்களுக்கான பிரச்சனை எதுக்காக வந்திருக்காங்களோ அதுக்கு உண்டான பாடல் வரிகளாகப்பட்டது ஒன்று இருக்கும். அதுதான் வந்து மந்திரமே. இப்போ வந்து செய்வன கோளாறு தீர, நினைத்தவர் வந்து வசமாக, வீழ்ச்சியிலிருந்து மீண்டும் வெளியே வர சொல்கிறலாம் இருக்கும். தெய்வத்தை வசப்படுத்தன்னு சொல்கிறலாம் அந்த பாடல்களாகப்பட்டது இருக்கும். 100கணக்கான பாடல்களாகப்பட்டது அதில் இருக்குங்க. அதுக்கு உண்டான பாடல்களை வந்து நீங்கள் ஒரு 36 முறையோ இல்லை 56 முறையோ வந்து எடுத்து அந்த பாடலை வந்து எடுத்து நீங்கள் அந்த பாடல் வந்து ஒரு 56 முறையோ வந்து பாடுற மாதிரி இருக்கும். சும்மா ஒரு 4 வரி 5 வரி தான் இருக்கும். அந்த பாட்டு பெருசாவெல்லாம் இருக்காது. அந்த மாதிரி பாடிட்டு இவங்க எந்த பிரச்சனைக்காக வந்திருக்காங்களோ அதுக்கு உண்டான மந்திரத்தை மட்டும் நீங்கள் இந்த யந்திரத்தை எழுதி அதுக்கு உண்டான மந்திரத்தை வந்து சும்மா ஒரு 2 லைன் 3 லைன் தான் இருக்கும் அந்த மந்திரம். அதுக்கு உண்டான மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஓதி ஒரு 108 முறை ஓதி அவங்களுக்கு தாயத்தை வந்து போட்டு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அல்லது வீட்டில் வந்து யந்திரமாக வச்சு வழிபாடு செய்யக்கூடிய முறையாக வந்து கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் ஆகப்பட்டது அப்படியே வந்து குணமாயிடும், சரியாக போயிடும். வந்த மாத்திரம் தெரியாத அளவுக்கு விலகி போயிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விசேஷ சக்திகளாகப்பட்டது இந்த கந்தர் அனுபூதிக்கு உண்டுங்க. இப்போது இதோட சித்தி எடுத்துகிட்டு பிரயோகப்படுத்துறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்க இந்த கந்தர் அனுபூதியை வந்து பயன்படுத்தி நீங்களும் ஒரு பூஜாரி நிலையில் வந்து இருந்து சரி பண்ணி கொடுக்கலாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. சரியா?
அதனால் இந்த வீடியோ தொகுப்பாகப்பட்டது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரியா? இன்னும் நல்லா பயன் கொடுக்கக்கூடிய அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கின்றேன்.